ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் வெங்கட்ராம ஐயர் கதையில நிறுத்தி இருந்தோம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை பார்ப்போம். சிவபிரகாச முதலியார்னு ஒருத்தர், அவர் திருவண்ணாமலையில சப் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு நாள் வழியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க சுவாமி வந்துட்டார். இவர் நமஸ்காரம் பண்றார். இவர் நமஸ்காரம் பண்ண உடனேயும் சுவாமி உனக்கு 10 ரூபாய் தரேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு என் மேலதிகாரி எனக்கு விரோதமா இருக்கான், எப்படி எனக்கு 10 ரூபாய் சம்பள உயர்வுலாம் கிடைக்கும், விளையாடாதீங்க, அவன் கொடுக்காட்டி போறான், நான் கொடுக்குற வாங்கிக்கிறியா அப்படின்னா கொடுங்கோ அப்படின்னு இவர் கையை நீட்டின உடனேயுமே அவர்கிட்ட அப்பெல்லாம் போலீஸ்காரங்க தலைப்பாக போட்டிருப்பாங்க. அதன் பிறகுதான் அது தொப்பியா மாறிச்சு. அந்த தலைப்பாகையை எடுத்து இவர் தான் தலையில வச்சுக்கிட்டு இவர் போட்டிருந்த துண்டை, அங்கவஸ்திரத்தை அவர் தோல்ல மாலையா போடுறாரு. அது அழுக்கு துண்டு. எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு தான் போறேன், வா போவோம் அப்படின்னு அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் அதே குளத்துல போறாங்க. ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இதே குளத்தோட போய் சேர்றாங்க. அந்த வீட்டு வாசல்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டருடைய மனைவி நின்றுகிட்டு இருக்கிறவங்க இவங்களை பார்த்த உடனேயும், இன்னைக்கு சுவாமியோட அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருச்சோ, அப்ப சிறப்பு தான் போ உனக்கு அப்படின்னா, ஆமாம்மா அவருக்கு சிறப்பு தான் அப்படின்னு சுவாமியும் சொல்லி சிரிக்கிறார். 2 பேரும் சுவாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாச முதலியார் வேதாந்த சம்பந்தமா திடீர்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. கேட்ட உடனேயும் சுவாமி பக்கத்துல அவருடைய தலைப்பாகைய மறுபடியும் அவருடைய தலையிலேயே சூட்டிட்டு துண்டு எடுத்து உதறிட்டு தோல்ல போட்டுக்கிட்டே சொல்றாரு, இதுக்குதான் போலீஸ்காரன் சகவாசம் கூடாதுன்றது. கிண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா நடந்து போயிட்டார். இது நடந்த 3 நாள் கழிச்சு அவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல என்னைக்கு இவர் 10 ரூபாய் தரேன்னு சொன்னார் இல்லையா சேஷாத்ரி சுவாமி, அன்னைய தேதி போட்டு அன்றைய தினத்துல இவருடைய சம்பளம் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு உத்தரவாய் அந்த கடிதம் வந்திருக்கு. அதுல என்ன ஆச்சரியம்னா, இவருடைய மேலதிகாரி விரோதமா இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அந்த மேலதிகாரி டிஎஸ்பி, அவரு சம்பளம் கொடுக்கவே கூடாது, இவனுக்கு 10 ரூபாய் குறைக்கலாமே தவிர கூட்டக்கூடாதுன்னு அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனா ஏஎஸ்பி இவருக்கு சம்பளம் கொடுத்தே ஆகணும்னு இவருக்கு பறிஞ்சு பேசி கட்டாயப்படுத்தி மேலதிகாரிங்கிட்ட சம்பளத்தை கூட்டி போட்டுதான் இந்த ஆர்டர் போடப்பட்டு. இதெல்லாம் மிகச்சரியா 3 நாளுக்கு முன்னாடி தான். என்னைக்கு சேஷாத்ரி சுவாமி சம்பளத்தை உயர்த்துறேன்னு சொன்னாரோ, உங்களுக்கு 10 ரூபாய் தரேன்னு சொன்னாரோ, அந்த டேட்ல அது நடந்தது. சரி, இப்படி சாத்வீகமா கர்மத்தை போக்குறது ஒரு வகை. ஆனா சில பேருடைய வாழ்க்கையில கர்மாவை அடிச்சும் போக்கியிருக்காரு சேஷாத்ரி சுவாமி. அது மாதிரி வெங்கட்ராம ஐயர் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. அவர் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்னு திருவண்ணாமலையில இருக்கு. அதுல அவர் ஆசிரியரா பணிபுரிகிறார். அது மட்டும் இல்லாம அவரு உதவி தலைமை ஆசிரியராகவும் அவர் இருக்கார். அவருக்கு ஏகப்பட்ட விரோதம் ஸ்கூல்ல. இவரை எப்படியாவது ஒரு 3 மாசம் வேலையை விட்டு நீக்கி அந்த 3 மாசம் சம்பளத்தையும் கொடுக்காம இவரை சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு குரூப். இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு பார்த்தா அவரு 3 மாசம்லாம் பத்தாது. இன்னொரு குரூப் 3 மாசம்லாம் பத்தாது. இவரை முழுசா 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்து வேலையை விட்டே ஒழிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு குரூப். அவருடைய மேலதிகாரிகள் எல்லாருமே விரோதமா தான் இருந்தாங்க இவர்கிட்ட. நித்திய கண்டம் பூர்ணாயஸ், டெய்லி நடுங்கிக்கிட்டே போக வேண்டியது, டெய்லி நடுங்கிக்கிட்டே வர வேண்டியது. என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பூதநாராயணர் கோவில்கிட்ட அவர் ஒரு நாள் வந்துகிட்டு இருக்கும்போது சுவாமி எதிர்க்க வர்றார். இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. வெங்கட்ராம ஐயர் சுவாமியை எங்க பார்த்தாலும் தன்னுடைய செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவார். இதுதான் அவருடைய இயல்பு. அது மாதிரி அவரை சுவாமியை பார்த்த உடனேயுமே செருப்பை கழட்டி விட்டுட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட, பக்கத்துல வந்த சேஷாத்ரி சுவாமி அவர் கழட்டி போட்டிருந்தாருல செருப்பு எடுத்து அவர் எழுந்துக்கும் போது மண்டையில பட்டுன்னு அடிக்குது. அவர் வெளவெளத்து போயிட்டார். என்னடா சுவாமி திடீர்னு நம்ம தலையில பட்டுன்னு அடிக்கிறார் அப்படின்னு வெளவெளத்து போய் நிக்க, செருப்பை கீழே போட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். சரி, சுவாமி தானே அடிச்சார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு செருப்பை மாட்டிட்டு வந்துட்டார். நேரா அவரு ஸ்கூலுக்கு போறார். ஸ்கூலுக்கு போனா அவர் டேபிள்ல ஒரு கவர், அந்த கவரை பார்த்த உடனே நடுங்கிட்டார். ஐயோ, நம்ம கதை முடிஞ்சது, நமக்கு டிஸ்மிசல் ஆர்டரை கொடுத்துட்டாங்க, அதுதான் கவரா நம்ம டேபிள்ல வச்சிருக்கிறாங்க. அவர் முடிவே பண்ணிட்டார். அந்த கவரை பார்த்துட்டு பயந்து நடுங்கி அவர் சேர்ல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அந்த கவரை, சரி ஒரு தைரியம் அந்த கவரை எடுத்து பிரிக்கிறார். கவர்ல என்ன இருந்தது தெரியுமா? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி.